இப்போ பிளாக் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான எனர்ஜி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம்? ஸோ ஃபினான்ஷியல் ரீதியாக இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகும் அப்படின்னு இருக்குது. இல்லை ஏன் இவ்வளோ கடனாக இருக்குது, இல்லை ஏன் கேட்ட இடத்துல பணம் வரமாட்டேங்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கான ஆன்சர் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இவங்களுக்கு இந்த மாதம் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இவங்க மனசில் இருந்த போராட்டங்கள், ஒரு விதமான தாக்கங்கள், எல்லா விதமான சோகங்கள், இது எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் டவுன்வர்டில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா படிக்கிற பசங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் டவுனாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு படிப்பு ரீதியாக அவங்க சில செலவுகள் பண்ணுறதுக்கும் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. டேரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா நம்மோட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். பார்த்தோன்னே வெரி ஹாப்பி மேம். ஒவ்வொரு மாசத்துக்கும் டேரோ கார்டு ரீடிங் பார்த்துட்டு இருக்கிறோம். அக்டோபர் மாசத்துக்கும் டேரோ கார்டு ரீடிங் பார்க்கலாமா? பார்க்கலாம். முதல்ல எது மேம் பார்க்க போறோம்? முதல்ல பைல் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இது பைல் செலெக்ஷன் மூலிமா தான் வியூவர்ஸ் எந்த பைலை செலக்ட் பண்ணுறாங்களோ அதற்கான ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கண்ணை மூடி நல்ல ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஒரு கான்ஷியஸான மைண்ட் செட்டுக்கு ஏதாவது ஒரு பைலை அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பைலுக்குமான இந்த மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பைல் செலெக்ஷன் அவங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ பைல் நம்பர் 1 பிளாக் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 ஒயிட் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 ப்ளூ கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டலில் ஏதாவது ஒரு கிறிஸ்டலை அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு கிறிஸ்டலுக்குமான ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மேம், பிளாக் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான அக்டோபர் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தலாமா? இப்போ பிளாக் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான எனர்ஜி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதத்துக்கு? ஸோ பிளாக் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான எனர்ஜி இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப அன்போடையும் கருணையோடையும் இருப்பாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அன்பேதான் சிவம், அன்பேதான் கடவுள் அப்படின்ற ஒரு அன்புக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. அதாவது புதுசாக பூத்த மலர் மாதிரி ஏதோ ஒரு அப்படி பிளாசமிங்காக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதனால பார்க்குற எல்லாமே நல்லா இருக்கு, பார்க்குற எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. ஸோ நம்மளும் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணலாம், நம்மளும் அன்பாக இருக்கலாம். ஸோ அன்பு கருணை இது சார்ந்த எல்லா விஷயங்களையும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஆக்ஷன்ஸ் இது சார்ந்தே இருக்கும். ஸோ அதனால் இவங்களோட எனர்ஜி இந்த மாதம் முழுக்க இப்படி தான் இருக்க போகுது. அன்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில பேர் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி இவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க இந்த மாதம். ஸோ கமிட்டட் ஆயிடுவாங்கன்றீங்க? கமிட்டட் அவங்களுக்கு இந்த மனநிலை இருந்ததுன்னா ஈஸியாக கமிட்டட் கூட ஆக முடியும். மேம், இப்போ எனர்ஜிலே நீங்க சொல்லியிருந்தீங்க, அன்பு அதை பத்தி பேசியிருந்தீங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்ல அது எப்படி இருக்குங்க? ஸோ இவங்களுக்கு இந்த மாதம் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இவங்க மனசில் இருந்த போராட்டங்கள், ஒரு விதமான தாக்கங்கள், எல்லா விதமான சோகங்கள், இது எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது, பெரிய பாதிப்புகள் இருக்குது, ஆல்ரெடி ஒரு பாதிப்பு நடந்துருச்சு, இல்லை பிரேக்கப் நடந்திருக்கு, அதனுடைய தாக்கம் இருக்குன்னா அதுலேருந்து வெளியேறதுக்கான ஒரு தீர்வு கூட இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அந்த மிகப்பெரிய ஒரு மன சஞ்சலம், போராட்டம் இதுல இருந்துலாம் ரிலீவ் ஆக போறாங்க. பிரச்சனை இருந்தா கூட அது சுமூகமாயிடும், ஒரு தீர்வு முடிவுக்கு வந்துடும். மேம், இப்போ ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்துட்டீங்க. சொல்யூஷன் கொடுத்ததோட அப்படியே கெரியரோட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கெரியர் பார்க்கும்போது இமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்கு. இவங்க ப்ரொஃபஷ்னல் அவங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸ்லயா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னல் அவங்களுடைய ப்ரொஃபஷன் சார்ந்த இடங்கள்ல விஷயங்கள்ல இமோஷன்ஸை மட்டும் அவங்க ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஏன்னா இவங்களோட இமோஷன்ஸை தூண்டி விட்டு ஸோ இவங்களை டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால இமோஷ்னலி கனெக்டடாக ஆகாமல் ப்ராக்டிக்கலாக இருந்துட்டா நல்லது. ஸோ ஏதாவது ஒரு வாய்ப்புகள் மிஸ் ஆனால் கூட அதை பற்றி யோசிச்சுக்கிட்டோ அதை பற்றி இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்கார்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கவே கூடாது. ஸோ மோஸ்ட்லி ப்ரொஃபஷ்னலில் இமோஷன்ஸை கொண்டே வரக்கூடாது இந்த மாதம். அப்படி இருந்துட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே மேம். ப்ரொஃபஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே லெவலில் ஃபினான்ஸும் ரொம்ப முக்கியம். ஃபினான்ஸ் லெவலில் எப்படி?
ஸோ ஃபினான்ஷியல் ரீதியா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கு ஏன் வந்து பண வரத்து இல்ல, இல்ல ஏன் வந்து வந்தத தக்க வச்சுக்க முடியல, ஏன் இவ்வளோ கடனா இருக்கு, இல்ல ஏன் கேட்ட இடத்துல பணம் வரமாட்டேங்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கான ஆன்சர் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைச்சிரும். இவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலி ஒரு கைடன்ஸும் கிடைக்கும் ஃபினான்ஷியல் ரீதியா. ஸோ எந்தெந்த விஷயங்கள் வந்து முன்னெடுக்கலாம் அப்படின்றது. ஸோ மறைமுகமா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கான ஆன்சரும் ஃபினான்ஷியல் ரீதியா சொல்றேன் அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி இவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, என்ன பண்றாங்க அப்படின்றதுல ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள யார்ட்டயும் சொல்லாம சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணா இருக்கும். இதுல எதுவுமே வராம நாங்க தனியா தான் இருப்போம்னு ஸ்டூடெண்ட்ஸ் தனியா கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த மாதம். அதுவும் எஸ்பெஷலி அவங்களுடைய குரு பேச்ச கேட்கணும், அவங்களுடைய அம்மா பேச்ச கேட்கணும். இவங்க 2 பேர் அட்வைஸ், சஜஷன் அவங்களுக்கு நல்ல ஒரு குரோத், டெவலப்மெண்ட்ட கொடுக்கும். படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட, மெமரி பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இந்த மாதம் இருக்கும். பட் இவங்க 2 பேரும் சொல்ற விஷயங்கள ஃபாலோ பண்ணணும். அந்த கைடன்ஸ் வந்து எடுத்துக்கணும். நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராசஸை இவங்க கையில எடுப்பாங்க இந்த மாதம் அப்படின்னு இருக்கு. அதுக்காக வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்க படிக்கவும் ஆமா. செய்யணும். ஓகே, பிளாக் கிறிஸ்டலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப கண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் அக்டோபர்னு மறக்காம கமெண்ட். மேம், இப்போ ஒயிட் கிறிஸ்டலுக்கான அக்டோபர் மாசம் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தரலாமா? ஸோ ஒயிட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான அக்டோபர் மந்த் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒயிட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த மாத எனர்ஜி ஆனது ஏதாவது ஒரு மன ரீதியா ஒரு வலி இருக்கும். யாராவது இவங்களை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கலாம், காயப்படுத்தியிருக்கலாம், ஒரு அவமானம் ஏதோ ஒரு. ஸோ பயல் நம்பர் 2 இவங்களுக்கு வந்து இந்த மாதம் அக்டோபர் மாதம் எனர்ஜி வந்து இவங்களுக்கு ரொம்ப மனதால காயப்பட்டிருப்பாங்க. யாராவது இவங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு டெம்பரவரி தான், அது பெர்மனன்ட் கிடையாது. அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு உருவாகும். ஸோ அதை பற்றின சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம சந்திக்கக்கூடிய இன்னல்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே டெம்பரவரி தான். இதை மீண்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் அவங்களுக்கு உருவாகும். ரிலேஷன்ஷிப்ல வரது எனர்ஜில சொல்லிட்டீங்க. அப்ப ரிலேஷன்ஷிப்ல என்ன ஆகும்னு தெரியல, அதுவும் சொல்லி. ஸோ ரிலேஷன்ஷிப்ல வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா போகணும் அப்படின்னு இருக்கு. மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாது. அதாவது ரிலேஷன்ஷிப்ல ஒரு முடிவு எடுப்பாங்க, அதையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்னொரு முடிவு ஆல்டர்னேட்டிவா எடுத்து அதையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணவே கூடாது. ரிலேஷன்ஷிப் சார்ந்த வகையில ஒரே ஃபோக்கஸ்டு, குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே இதுல போகணும். ஸோ பேலன்சிங்கா இருக்கணும். அவங்க சைடு நிறை குறைகள் இருந்தாலும் சரி, ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் சரி, பிரச்சனை நடந்தாலும் சரி, 2 டைம்லயும் பேலன்ஸ்டா இருந்துட்டா நல்லது. இவங்க எதையும் எக்ஸ்ட்ரீமா காட்டக்கூடாது. பாசமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீமா காட்டாம பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லதா இருக்கும். அடுத்ததா கெரியர் மேம். ஓகே, கரியர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து இவங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். என்னதான் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ப்ரொஃபஷனல் லைஃப்ல சந்தோஷப்படக்கூடிய விஷயம் நடக்கும். நியூ பிகினிங் இருக்கு. கரியர்ல ஏதாவது ஒரு நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும்னு இருக்கு. ஸோ அவங்களுடைய உணர்வு சார்ந்த விஷயங்கள் கரியர்ல பிரதிபலிக்கும். அதாவது ஒரு கொலீக்ஸ் கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் பாண்ட் கிரியேட் பண்றது, ஸோ ஏதாவது ஒரு இமோஷன்ஸ் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறது, இதனால அவங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இந்த மாதம் வந்து கிடைக்கும், ஏற்படும் அப்படின்னு இருக்கு. இது பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கும் ஏதாவது ஒரு அதிகப்படியான ப்ராஃபிட் இல்லை நல்ல ஒரு சக்ஸஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவங்களுக்கு ஒரு சந்தோஷப்படக்கூடிய தருணங்கள் ஏற்படும். ஃபினான்ஸ் ரீதியா எந்த அளவுக்கு இருக்கும்? ஸோ ஃபினான்ஸ் ரீதியாக பார்க்கும்போது அவங்களுக்கு சின்ன வகையிலான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு இருக்கு. ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க வேணாம். ஆனால் குட்டி குட்டி வாய்ப்புகள், அந்த மணி சோர்சஸ் வந்து உருவாகும். ஸோ இதை பண்ணால் இந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு பணம் கிடைக்கும். அது பணம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகக்கூடிய விஷயங்கள் பண ரீதியாக கிடைக்கும். அது ஒரு கடனாக இருந்தாலும் சரி, ஒரு 10,000 கடன் எதிர்பார்த்த இடத்துல ஒரு 5,000 கிடைக்கும். அந்த மாதிரி சொல்கிறேன். குட்டி குட்டியான ஒரு இன்கம் அவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து கிடைக்கும். ஸோ அது சின்ன சின்னதா இருந்தாலும் அதெல்லாம் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு நிறைவானதா இருக்கும். அந்த ஒரு கமிட்மெண்ட், பட்ஜெட் இதெல்லாமே ஒரு ஸ்கெடியூல் பண்ற அளவுக்கு, கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நிறைவா இருக்கும். கடைசியா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையா கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பண்றதுதான் கரெக்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வேற எந்த விஷயங்களையும் ஃபோக்கஸ் வந்து டைவர்ஷன் ஆகக்கூடாது. ஸோ ஒரே ஃபோக்கஸ்டா இருக்கணும், ரொம்ப நிதானமா இருக்கணும்.
அவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்லயே அவங்களுக்கு ஏன் அவங்க சரியா படிக்க மாட்றாங்க, இல்ல இன்னும் அவங்க என்ன டெவலப் பண்ணலாம், எந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க நிறைய வந்து ஸ்கோர் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த மாதம். அனலைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான தீர்வும் கிடைக்கும். இத்தனை வருஷம் அவங்க வெயிட் பண்ணதுக்கான அந்த ஒரு சக்சஸும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு. நிறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒயிட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு ஹாப்பி பாசிட்டிவ் அக்டோபர்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததா ப்ளூ ஸ்டோன் மேம். ஸோ ப்ளூ கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான அக்டோபர் மந்த் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ளூ கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு முதல்ல எனர்ஜி எப்படி இருக்கு மேம்? ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாத எனர்ஜியானது ரொம்ப சேஃபாக இருக்கலாம், கம்ஃபர்ட் லைனில் இருக்கலாம், கம்ஃபர்ட் லைனை தாண்டி எதுக்கும் போக வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க. அதை பற்றி எதுவும் யோசிக்க கூட மாட்டாங்க. ஒரு ரிஸ்க் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக செய்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. எதாக இருந்தாலும் சேஃப் ஜோனில் ப்ளே பண்ணணும், சேஃபாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அதை பற்றி தான் யோசிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதிகப்படியான ரிஜெக்ஷன் பயமும் இருக்கும். ஸோ அப்படி நம்ம வந்து சேஃப் ஜோனை தாண்டி போய் கம்ஃபர்ட்டை தாண்டி போய் ஒரு விஷயம் ரிஸ்க் எடுத்தா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ரிஜெக்ட் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருக்கிறதையாவது காப்பாத்திக்கலாம் அப்படியான ஒரு மனநிலையில இருப்பாங்க. அந்த எனர்ஜி தான் அவங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ அதை சார்ந்த ஆக்ஷன்ஸ் தான் அவங்க நிறைய பண்ணுவாங்க. அப்போ எதா இருந்தாலும் சேஃப் அண்ட் செக்யூரா ப்ளே பண்ணுவாங்க. ஓகே மேம். அடுத்ததான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்காக. ஸோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாதம் அப்படின்னு சொல்லலாம். பிரேக்கப்ல இருக்காங்க, நோ கான்டாக்ட்ல இருக்காங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா ஸோ அவங்க வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த சில விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்ல நடக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ சிங்கிளா இருக்கவங்க ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்னா கமிட் ஆக வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு அஃபேரே இல்லாம உடனே கமிட் ஆயிடும்னா அப்படின்லாம் அது கஷ்டம்தான். ஸோ சொல்றேன், இந்த சிங்கிள் லவ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, 90s கிட்ஸ்க்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்கீங்க. எஸ், அடுத்ததா கெரியர். ஸோ கரியர் பார்க்கும்போது இந்த மாதம் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நிறைய அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்கிட்டே இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட நிறைய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் இவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால மணி ஃப்ளோ அவங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய அதாவது பிஸ்னஸால அவங்களுடைய கரியரால அவங்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும். ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஓரியன்டா இந்த மாதம் வந்து இருக்க போகுது. இவங்க பிஸ்னஸ் ரீதியாக ப்ரொஃபஷன் ரீதியாக ட்ராவல் பண்ணுறது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு ட்ராவல் சீக்வன்ஸ் வருதுன்னா அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அந்த பிரயாணங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. ப்ரொஃபஷனலே நல்ல பண வருகை பற்றி சொல்லிட்டீங்க. அப்போ ஃபினான்ஸில் மேம்? ஸோ ஃபினான்ஷியல் ரீதியாக பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப நாள் நிலுவையில் இந்த பணம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. கொடுத்த கடன் இல்லை வாங்கக்கூடிய கடன் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட ப்ராஃபிட்டும் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பண வரதுகள் எல்லாமே இந்த மாதம் அவங்களுக்கு வந்து வரும். ஸோ அதே மாதிரி இந்த மாதம் பொறுமையாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணாங்கன்னா வரக்கூடிய நியர் ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஒரு நிறைய ஒரு பல்க் ஆஃப் அமௌண்ட் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் பேஸ் பார்த்தீங்கன்னா பொறுமை நிதானம் ரொம்ப அவசியம். ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் வந்து டவுன்வர்டில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தேவையில்லாத விஷயங்களில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ நல்லா படிக்கிற பசங்க கூட இந்த மாதம் வந்து கொஞ்சம் டவுனாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தேவையில்லாத அதாவது ஃபேமிலி பற்றியோ இல்லை வேற ஏதாவது பற்றியோ யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா படிப்பை போட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான விஷயங்கள் நடக்கும். பட் அதை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தால் தப்பிச்சிடலாம். நிறைய அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் சில பேருக்கு வந்து படிப்பு ரீதியாக அவங்க சில செலவுகள் பண்ணுறதுக்கும் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். சூப்பர் மேம். ஒவ்வொரு மாதமும் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அக்டோபர் மாதத்தான ப்ரெடிக்ஷன்ஸும் பார்த்தோம். ஸோ பாசிட்டிவாக இருங்க, நல்லதே நடக்கும். அண்ட் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு தேங்க்யூ மேம். தேங்க்யூ.